இந்த செடியெல்லாம் பாருங்களேன், தானே வளர்ந்த செடி. தக்காளி செடி, கீரை பக்கத்துலலாம் வளர்ந்து நிற்கிறது அரைக்கீரைங்க. விதை போடவே இல்லை, எப்படி வந்துச்சுன்னு தெரியல. ஏதோ நம்ம மாடி தோட்டத்தில் உள்ளதான், இது தானே காற்றுனாலேயோ அதனாலேயோ பரவி வந்திருக்கலாம். அழகாக வளர்ந்து நிற்கிது பாருங்களேன். பக்கத்தில் சேப்பு தண்டுக்கு வாங்கினேன் கீரை கடையிலேருந்து, சேப்பு தண்டு கீரை. அதில் சின்ன சின்ன செடி இருந்துச்சு, சின்ன சின்ன கன்று. அதை எடுத்து நட்டு வச்சுருக்கேன், வந்தால் வரட்டும் அப்படின்ட்டு. பார்த்தீங்களா, அதில் கூட நான் விடுறதில்ல. என்ன சொல்கிறது, எனக்கே என்ன சொல்கிறதுனே தெரியல. அதே மாதிரி பாருங்களேன், இது காய்கறி வேஸ்ட்டுங்க. டீத்தூள் எல்லாத்தையும், பழத்தோல் எல்லாத்தையும் ஒரு பாட்டுக்குள்ளே தட்டி வச்சுருக்கேங்க. நான் கொடுக்குறதெல்லாம் இதுதான். ஆனால் கொஞ்சம் இது வீட்டு முன் சைடு வச்சுருக்கேன், எடுத்து மேலே கொண்டு வைக்கணும். என்ன பண்ணுறது, இப்படியெல்லாம் கொடுத்தா தான் நமக்கு 1 2வது நமக்கு நல்லதாக அறுவடை கிடைக்குது. பூக்கள் எல்லாம் நல்லதாக ஒரு விதமாவது கிடைக்குதுங்க. நான் இதுதான் கொடுக்குறது. அதனால் அந்தந்த டைம் நான் பண்ணுறதை நான் காமிச்சிடலாம் சொல்லிட்டு காமிக்கிறது. அழகாக காற்றுல ஆடிக்கிட்டு அந்த கீரை நிற்கிது பார்க்குறதுக்கு. மேலே மாடியில் வந்துட்டேன். பூ மிட் நைட் ப்ளூ பூத்துருக்குதுங்க திரும்பவும். ஃபஸ்ட்டு பூத்ததெல்லாம் வாட தொடங்கிருச்சு. இப்போ நான் மொட்டை காமிச்சதெல்லாம் இப்போ விரிய தொடங்கியிருக்கு. கிட்ட போனாலே ஒரு மனம்தான் அது, கிட்ட போன உடனே. செம்பருத்தி, எல்லோ கலர் செம்பருத்தியும் பூத்துருக்கு. அதில் ஒரு செக்ஷனாக வந்த மொட்டைலாம் காலி ஆயிடுச்சு. இனி திரும்ப தில்லில் எடுத்து திரும்ப மொட்டு வைக்க டைம் திரும்ப பூ பூக்கும். இது அழகாக பூத்து நிற்கிது. இப்போ ஒன்றே மட்டும் தான் பூத்து நிற்கிது. மொட்டெல்லாம் பூத்து முடிஞ்சிருச்சு. அந்த கிளையில் வரும் பாருங்களா, அடுக்கடுக்காக மொட்டு வரும், அந்த மொட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த செடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு பால் போடுற வீட்டில் முன்னாடி கீழே விழுந்து கிடந்தேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து நட்டேன். என்ன செடின்னு தெரியாமலே நட்டேன். ஆனால் அழகாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. இப்போ திழுத்து வந்துட்டு இருக்கு, கொஞ்சம் பெருசாக இருக்குது. நான் நட்டதை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதான் காமிச்சேன். என் வீட்டு மாடி தோட்டத்தில் குருவி கூடு வைக்கணும்னு நினச்சி தேன் கூடு வச்சேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த தேன் கூடு இப்போவும் அப்படியே தாங்க இருக்குது. என் பையன் இதை பார்த்துக்கிட்டு டெய்லி வந்து எப்போம்மா தேன் எடுப்பேன், எப்போம்மா தேன் எடுப்பேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதை பார்க்கவே பயமாக இருக்குது கிட்ட போகிறதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.